ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஸ்டின் பேங்க் உடைய கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 10th இங்கிலீஷ் நாளை மறுநாள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் 10th இங்கிலீஷில் முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நல்லா தரோவாக நீங்கள் ரெஃபர் பண்ணாவே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம இங்கிலீஷில் மோஸ்ட்லி ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. கிராமர் பார்ட் மதிப்பெண் குறைவு தான். இங்கிலீஷ் ஒக்காபுலரி உங்களுக்கு நல்லா இருக்குது. சென்டென்ஸ் ஓனாக மேக் பண்ணி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அழகாக லெஜிபிளாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் இருக்குது. அதில் 3 சினானிம்ஸ் இருக்குது, 3 ஆன்டனிம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸே படிங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம், சஃபிக்ஸு, அப்ரிவேஷன், இடியம், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரீபோசிஷன், டென்ஸ் ஃபார்மு, லிங்கரு, கொஸ்டின் டேக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் 6 செட் ஆஃப் கொஸ்டினை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். கான்செப்டெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஒவ்வொரு 1 மார்க்ஸுக்குமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸுக்குமே ஒவ்வொரு க்ளூ இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா பார்ட் 1ல் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் செக்ஷன். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் இருக்குது. ப்ரோஸ் போயத்தில் 2 மார்க்ஸ் ஒரு 6 6 12 மார்க்ஸ் இருக்குது. கிராமரில் ஒரு 6 மார்க் தான் கிராமர் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது, டைரக்ட் டு இன்டராக்ட் இருக்குது, பஞ்சுவேஷன் இருக்குது, ரீஅரேஞ்சிங் த ஆர்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு மேப் தான் கம்பல்சரி. ஸோ இங்கிலீஷ் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம சென்டென்ஸை ஓனாக மீனிங்ஃபுல்லாக எழுதி பழகினாவே முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். கிராமரில் கொஞ்சம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கிராமர் பார்ட்டில் முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். இப்போ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 5 மார்க். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த 50 மதிப்பெண்கள் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா பார்ட் 4 2 8 மார்க் கொஸ்டின். ரெண்டுமே உங்களுக்கு சப்ளிமெண்ட்டில் வரக்கூடியது தான். ஒன்று டெவலப்பிங் ஹின்ஸு, இன்னொன்று பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த 16 மார்க்குக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நிறையா வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிகமாக கவனம் எடுக்கக்கூடியது பார்ட் 3ல் 10 5 மார்க். இந்த 10 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோஸ் பேராகிராஃப். நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கவேன். பேராகிராஃப் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எது நான் ரொம்ப முக்கியமாக படிக்கணும்னு சொன்னால் யங் சீகல் படிங்க, எம்பவர்டு உமன் படிங்க, த ஆர்டிக் டெக் ப்ளூமர்ஸ். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கே இந்த 4 பேராகிராஃப் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா 2 உறுதியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு பொயட்டிக் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க, ஒரு போயம் பேராஃப்ராஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் போயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா போயம் லைஃபு, ஐ ஆம் எவரி ஹியூமன், நோ மென் ஆர் ஃபாரின். இந்த போயத்தை ரிப்பீட் பண்ணும்போது ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு த டெம்பஸ்ட்டு, ஜிக்ஸாக்கு, த ஸ்டோரி ஆஃப் மூலன், த ஏஜ்டு மதர். இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேராகிராஃப் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வரது எல்லாமே ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், ஸ்பாட் எரர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷில் அழகாக சென்டென்ஸை எழுதி பழகுங்க, தப்புலாம் எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபு, 50 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், அதேமாரி பார்ட் 1ல் 14 மார்க்ஸ் எடுப்பதற்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வீடியோவும் தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.